ஹாய்! இன்றைக்கி என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, ஷார்ட்ஸை வந்து எப்படி நார்மல் வீடியோவாக பார்க்கலாம் சொல்லி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலில் ஒரு ஷார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஷார்ட்ஸை வந்து வீடியோ பார்க்க விரும்புகிறீங்களோ அதை வந்து லைக் பண்ணிக்கணும். ஸோ லைக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய்ட்டு நீங்கள் லைக் டு வீடியோஸில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை நானே லைக் பண்ணிக்கிறேன், வேறு வழி இல்லை. ஸோ லைக் டு வீடியோவில் போயிட்டு நான் என்ன வீடியோ லைக் பண்ணணும் இதில் காட்டும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து இங்கே வீடியோவாக ப்ளே ஆகும். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, சம் டெக்னிக்கல் டெக் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வேகமாக போயிடுவாங்க. அதை வந்து நம்ம கிளியராக வந்து பொறுமையாக அதை பண்ணணும்னா இந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி என்னென்ன மேட்ரு இருக்கோ அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணலாம். இதே ஷார்ட்ஸில் வந்து முதல்லேருந்து அந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் 1 நிமிஷம் வீடியோனா இருக்கும், அதெல்லாம் திருப்பி கம்ப்ளீட் 1 நிமிஷம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது கஷ்டமாக இருக்கிறதால இந்த ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான் இது வந்து மொபைலுக்கும் வந்து நீங்கள் லைக் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் லைக் டு வீடியோவை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து வீடியோ மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த கண்டென்ட்டை வந்து திருப்பி பார்க்கணுமோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது என்கிட்ட. ஆல்ரெடி என்னோடய ஹாட்ஸ்பாட் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ப்ளே ஆகிட்டுருக்கு இப்போது. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்புறமா ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.